இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். நீட் வினாத்தாள் கசிவு மற்றும் கல்வித்துறையில் நிலவும் முறைகேடுகளை கண்டித்தும் இந்த முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என கரப்பான்பூச்சி மக்கள் கட்சி சார்பில் கடந்த மாதம் முதல் தொடர் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தில் பிரபல கல்வியாளர் சோனம் வாங்சுக் கலந்து கொண்டார். அவர் கடந்த ஜூன் 28ஆம் தேதி முதல் உண்ணாவிரதம் மேற்கொண்டு வந்தார். 20ஆம் தேதியான இன்று நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெற இருந்த நிலையில் கரப்பான்பூச்சி கட்சியினர் நாடாளுமன்றத்தை நோக்கி அமைதி பேரணி நடத்த திட்டமிட்டிருந்தனர். இதனிடையே உண்ணாவிரதம் இருந்து வந்த சோனம் வாங்சுக் கடந்த 18ஆம் தேதி வலுக்கட்டாயமாக இழுத்துச் செல்லப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மேலும் அங்கிருந்த போராட்டக்காரர்களையும் அப்புறப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து கரப்பான்பூச்சி மக்கள் கட்சியின் நிறுவனர் அபிஜித் திப்கே உண்ணாவிரதம் இருக்க போவதாக அறிவித்தார். அத்துடன் ஜூலை 20ஆம் தேதியன்று நிச்சயம் அமைதி பேரணி நடைபெறும் என்றும் உறுதியளித்தார். அதன்படி இன்று காலை கரப்பான்பூச்சி கட்சியினர் நாடாளுமன்றத்தை நோக்கி அமைதி பேரணி நடத்த முயன்றனர். ஆனால் டெல்லி காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். அப்போது போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதோடு வாக்குவாதமும் நடைபெற்றது. இருப்பினும் போராட்டக்காரர்கள் தடைகளையும் மீறி நாடாளுமன்றத்தை சுற்றியும் திரண்டனர். போலீசார் அவர்களை தடியடி நடத்தியும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் கலைக்க முயன்றனர். ஆனால் அவர்கள் கலையாமல் போலீசாரின் தடியடிகளை தாங்கியபடி உறுதியாக நின்றனர். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் உள்ளே நடைபெற்று வரும் நிலையில் வெளியே கரப்பான்பூச்சி மக்கள் கட்சியினரின் போராட்டம் தொடர்வது பெரும் பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. எக்காரணம் கொண்டும் போராட்டக்காரர்கள் உள்ளே நுழைந்துவிடக் கூடாது என்பதற்காக நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை திடீரென சந்தித்து பேசி வருகிறார். இந்த சந்திப்பில் JP நட்டாவும் உடனிருப்பதாகவும் தீவிர ஆலோசனை நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கரப்பான்பூச்சி மக்கள் கட்சியினரின் போராட்டத்தால் தலைநகர் டெல்லி முழுவதும் பெரும் பதற்றம் நிலவி வருகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.